இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேகோட ஒரு சாகர வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம தமிழகத்துல வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த கூட்டணி இருக்கிற கட்சி தான் வந்து பயங்கரமான கட்சி, அதுவும் பலமான கட்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போதைக்கு அதாவது 2026 பொறுத்த வரைக்கும் கூட்டணியில வந்து யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே டிஎம்கே தான். அதாவது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பெரும்படையோட அப்போ அவங்க கூட்டணியில இருக்காங்க இல்லையா? ஆனா இப்போ அந்த கூட்டணியை உடைக்கிற மாதிரி கட்சிக்குள்ளே ஒரு சில வேலைகள் எல்லாமே செய்து அந்த ஒரு நபர் பண்றதுனால கட்சிக்கு களங்கம் ஏற்படுது அப்படின்னும், அந்த கட்சியை ஒட்டுமொத்தமா வேற ஒரு கட்சியில இணைக்க போறதாகவும் ஒரு சில தகவல் எல்லாமே வந்திருக்கு. ஆமா, அவர் யாரு, என்ன நடக்குது, எந்த கட்சியோட இணைக்க போறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த கட்சி வந்து ராகுல் காந்தி அவரோட தலைமையில இருக்கு. அங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க டிஎம்கேவோட கூட்டணியில் இருக்காங்க விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது டிஎம்கே கூட்டணி சேர்ந்ததுனால தான் டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாவே இருக்கு அப்படின்னு காலங்காலமா சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அதுல ஒரு நிர்வாகி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் என்னவா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தொழில்துறை பிரிவு அதோட தலைவரும், தரவு மற்றும் பகுத்தாய்வு பிரிவு இதோட தலைவராகவும் இவர் வந்து விளங்கிட்டு வராரு. அதாவது காங்கிரஸ் கட்சியில் வந்து விளங்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். இவர் மேல வந்து ஒரு சில ஒழுங்கு நடவடிக்கை எல்லாமே எடுக்கப்பட்டிருக்காங்க. எங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமையில இருந்து. இது வந்து யார் பாத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேசி வேணுகோபால். இவர் தான் வந்து மூத்த தலைவர் அப்படின்னே சொல்லலாம். இவரோட தலைமையில இவர் வந்து கொஞ்சம் நேரமா உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சக்கரவர்த்தி என்ன பண்றாரு பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்ற மாதிரி இவர் உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிலவர் செய்யற ஒரு சில வேலைகளால வந்து கட்சிக்கே கலகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னதான் அவர் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயம் பின்னாடி போயிரலாம். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதாவது காங்கிரஸ்ல இவர் என்னவா இருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இப்ப பீகார் எலெக்ஷன்ல வந்து நடந்து முடிஞ்சிச்சு. இதுல வந்து யாருன்னா நம்ம ராகுல் காந்தியோட ஓட்டை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை வந்து டேட்டா அனாலிசிஸ் எடுக்கிறது வந்து இவரோட வேலை தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த தொகுதி இடம் எல்லாமே பிரிக்கிறது, பார்க்கறது எப்படி இருக்கு, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்றது இவரோட வேலை. அது மட்டும் இல்லாமல் பர்சனலாகவே ராகுல் காந்தியோட டேட்டா அனாலிசர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அவர் எந்த மாதிரி இருக்கு, அவரோட பொலிட்டிக்கல்ஸ் எப்படி இருக்கு, எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது அனலைஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்றத விளங்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இவரோட நடவடிக்கை எல்லாமே மாற்றமாயிருக்கு அப்படின்னு சொன்னால, இவர் மேல காண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னால என்ன காரணங்கள் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இப்ப இவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து காங்கிரஸும் டிஎம்கேவும் வந்து ஒரு கூட்டணியில இருக்காங்கன்னு நமக்கு விஷயம் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம தமிழகத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை அவங்க அமைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப இவரால வந்து ஒரு சில களங்கங்கள் ஏற்படுது. என்ன ஏற்படுது? என்ன களங்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல அவர் வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய வந்து பாராட்டி போட்டிருக்காரு. செய்யலாமா? டிஎம்கேவோட எதிர்க்கட்சி தானே தாவேகா. ஓகேவா? இப்ப காங்கிரஸும் டிஎம்கே கூட்டணியில இருக்காங்க. அப்படின்னு அவர் எப்படி தாவேக்காக புகழ்ந்து பேசலாம்? அப்படின்ற மாரி தான் இப்ப வந்து காண்டுல இருக்காங்க. அப்படி அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, இப்போ ஒரு பொதுவா வந்து தமிழகத்துல வந்து ஒரு கட்சி ஒண்ணு கூடுது, ஒரு பேரவை ஒண்ணு நடத்துறாங்க, ஒரு தலைவர் வந்து பேச போறாரு அப்படின்னா, ஒரு கூட்டம் சேருது அப்படின்னா, காலங்காலமா சொல்றது தான். துட்டு, குவார்டரு, கோழி பிரியாணி. இதுக்காக தான் வந்து ஒரு கூட்டம் வந்து கூடும். ஆனா இப்ப தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து அவர பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் வந்து சேருது. இது வந்து எதுவுமே வந்து காசு குடுத்து வர வைக்கிற கூட்டம் கிடையாது. எல்லாமே சொந்தமா வந்த கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது வந்து சினிமாவால வந்த கூட்டம் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியல. ஓகேவா? அத விட்டுருவோம். நம்ம வந்து இப்ப வேற கண்டென்ட் பேசிட்டு இருக்கோம்ல. நம்ம இதுக்குள்ள வந்துரலாம். ஓகேவா? இப்படி இருக்கிறப்ப அவர் வந்து பாராட்டி பேசுனது வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து புகழ்ந்து பேசலாம்? ஏற்கனவே வந்து ஒரு ரூமர்ஸ் ஒண்ணு கிளம்பிட்டு இருக்கு. அதாவது காங்கிரஸும் தாவேகாவும் தான் கூட்டணி போட போறாங்க. அவ்வளதான் டிஎம்கே வந்து முடிச்சு விட்டுருவாங்க. அப்படின்ற மாரி ஒரு சில ரூமர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ்ல இருந்தே சொல்ட்டாங்க. நாங்க வந்து அவ்வளதான். என்ன ஆனாலும் சரி. நாங்க வந்து திமுகவோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து ஏதோ காங்கிரஸ்ல இருந்து 60 சீட் கேட்டதாகவும், குடுத்தா நாங்க தாவேகாக்கு வரோம் அப்படின்னு சொன்னதாகவும் நெறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே தான் இருக்கு. ஏன்னா எலக்ஷன் பக்கத்துல வந்துருச்சுல்ல. அதனால எல்லாமே வரத்தான் செய்யும் இல்லையா? அந்த மாரி வந்து இப்போ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் வந்து புகழ்ந்து வந்து போட்டிருக்காரு. இப்படி போட்டது வந்து ராகுல் காந்தி ஒரு பயங்கரமான காண்டாயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து அவரோட கூட்டணி போட போறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு சிஎம் வந்து என்னை கூட்டு கிளி இருக்காரு. என்ன அங்க கூட்டணி போட போறீங்களா? அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்ற மாரி என்னை வந்து மிரட்டிட்டு இருக்காரு. நீ திடீர்னு வந்து நம்ம ட்விட்டு போட்ட அப்படின்னா என்ன கபிலா அதெல்லாம் நியாயமா அது அப்படின்ற மாரி இவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பண்ணது வந்து ராகுல் காந்திக்கு ஒரு மாரி காண்டாயத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமே இல்லாம, இப்ப லாஸ்ட்டா போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து விஜய சந்தித்து அவர் பேசினதாகவும், அதாவது இப்போதைக்கு அரசியல் எப்படி இருக்கு? கூட்டணி எப்படி இருக்கலாம்? அப்படின்றத பேசினதாகவும், அது மட்டும் இல்ல இப்ப டிஎம்கே ஆட்சிய வந்து எப்படி வந்து நம்ம கவுக்கலாம்? அப்படிங்கிறத பேசினதாகவும் ஒரு சில தகவல் எல்லாமே வெளிய வந்திருக்கு. முதல்ல இவர் எதுக்கு அவர சந்திக்கணும்? 2 பேரும் ஆப்போசிட் தானே.
வாக்கியா தகராறு மாதிரி இது வந்து கட்சி தகராறு. இங்கிட்டு வந்து டிஎம்கே, இங்கிட்டு வந்து டிவிகே. 2 கட்சிக்கு தான் போட்டியே. ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்ற மாரி ஆப்போசிட்ல இருக்காங்க. இந்த சமயத்துல இருந்து இவர் வந்து எதுக்கு இவரோட பேசினாரு, இவர் வந்து இவருடைய எதுக்கு பேசினாரு அப்படின்றது தெரியல. இவரு டிவிக்கே அவரு பேசலாம். அவரு பேசலாமா? காங்கிரஸ்ல இருக்க அவரு பேசலாமா? பேசக்கூடாதுல்ல. அப்படின்றது மாரி இவர் பேசுறதுலயே வந்து கட்சியோட நம்பிக்கை வந்து உடையுது அப்படின்னு சொல்லி தலைமையில வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் வந்து பேசுறதுனாலே வந்து கட்சியில இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை குறையுது. இந்த மாரி இவங்க ஒரு வேளை அப்படி சேர்ந்துருவாங்களோ? எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு கொள்கையோட நம்ம போயிட்டு இருக்கிறப்போ, திடீர்னு வந்து கொள்கைய மாத்திட்டு இங்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நமக்கே இப்போ வந்து நான் இருக்கேன். இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து என்னைய ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இப்ப நான் வீடியோ போடுறத நீங்க பார்க்குறீங்கல்ல? பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சில நியூஸ் எல்லாமே தரேன். நான் எல்லாமே பொய்யா குடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு சரியான பொய் புலிவியா அவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. அந்த மாரி இப்போ ஒரு கட்சி காங்கிரஸ் இருக்கு அப்படின்னா, அது ஒரு குறிக்கோளோட போயிட்டு இருக்கிறப்போ, டக்குனு இங்கிட்டு வந்து ஜெயிக்கிற மாரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி டக்குனு இங்கிட்டு ஜம்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருமே வந்து பணத்துக்காகவும், மத்ததுக்காகவும் இருக்க மாட்டாங்களா? பல்வேறு கொள்கைக்காகவுமே கட்சியில சேர்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி அவங்களுக்கு நம்பிக்கை வந்து குறையுது. கட்சிக்கே நம்பிக்கை குறையுது அப்படின்றதுனால, இப்படி தூக்கிருவாங்களா? அப்படின்னு நெனச்சீங்கன்னா, வாய்ப்பே கிடையாது. இப்ப கடுமையா அவர் வந்து ஏதாச்சும் சொல்ட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அவர் வந்து என்ன காங்கிரஸ் விட்டு நான் விலகிக்கிறேன். நான் நேரா டிவி கேட்க போறேன். அண்ணே இந்த வந்துட்டேனே அப்படின்ற மாரி அவர் அங்கிட்டு போயிடுவாரு அப்படின்றதுனாலயே, இன்னும் வந்து இத வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுனால கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஏடிஎம்கேல இருந்து அடிச்சு தொரத்துனதுனால தான் வந்து செங்கோட்டையன் வந்து இங்கிட்டு சேர்ந்தாரு. அந்த மாரி இவரையும் அடிச்சு தொரத்திட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் அங்கிட்டு போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அனலைசர் இங்கேருந்து அங்கிட்டு போக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே நினைப்பாங்க. ஏன்னா கட்சி ரன் பண்றது முக்கியமான விஷயம் அப்படின்றனாலே அவர வந்து அங்க அனுப்ப மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனாலே வந்து இந்த கேஸ வந்து கொஞ்சம் கேஸ் இல்ல. இந்த விஷயத்த வந்து அவங்க கொஞ்சம் வந்து ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து ஒண்ணு அவரு அந்த கட்சியோட போய் சேரணும். யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி ஒண்ணு டிவிகேவோட சேரணும். அப்படி இல்லையே உங்க கூட்டணி போய் சேரணும். இந்த பிளான்ல தான் அவர் இருக்காரா என்னன்றது நமக்கு இன்னும் டீட்டெயிலா தெர்ல. ஆனா வந்து அவரு வந்து அவரோட கான்டாக்ட்ல தான் இருக்காரு. அவரு வந்து இன்னொரு டச்ல தான் இருக்காரு. அதாவது பிரவீன் வந்து விஜய் அவர்களோட டச்ல இருக்காரு அப்படின்ற விஷயம் மட்டும் நல்லா கன்ஃபார்மாவே தெரியுது. இவரு வந்து இவரோட டச்ல இருக்காரு. இவரு வந்து இவரோட டச்ல இருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியுது. ஒருவேளை கடுமையா அவர் ஏதாவது சொன்னோம், ஏதாவது தண்டிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்க போய் சேர்றது அதிகமா வாய்ப்பு இருக்குன்றதுனால கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து தாவேகா வந்து ஒரு மாரி பலம் வாய்ந்த கட்சியா மாறிட்டு வருது. ஆரம்பத்துல எந்த அளவுக்கு வீக்கா இருந்துச்சோ, இப்ப அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கூட வந்து அங்க இருக்கிறதுனால இல்ல. இங்க இருந்து அங்க போறதுனால கண்டிப்பா அது ஒரு ஸ்ட்ராங்காவே மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப காங்கிரஸ்ல இருந்து இது போய் சேர போகுதா அப்படி இல்லையான்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இந்த மாரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம ஜெம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா தாவேகா, காங்கிரஸ் கூட்டணி போடுவாங்களா? போட்டா எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.